அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்றைய தினம் இன்ட்ராடேக்கு எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு ஏவோ பிலோ சஸ்டெயின்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ எதுவுமே பார்க்கறது கிடையாது. நியூஸ் எதுவுமே கிடையாது. முன்னாடியே நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு முன்னாடியே ஒரு வேல்யூ சொல்லி சொல்றோம். ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூ மட்டும் கிடையாதுங்க, பல வேல்யூகள் இருக்குங்க. நான் வந்து இதை வச்சு ட்ரேடே நம்ம ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட படிச்சவங்க யாரும் இதை வச்சு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதை எப்படி பார்க்கணும், எங்க எடுக்கணும், எது டார்கெட், எங்க ரிவர்ஸ் ஆகும், ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வெளியில போனா திரும்பி ஆகணும், இதர் அதே டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன், இதெல்லாம் மேக்ஸ் படி தான் நம்ம முன்னாடியே எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். லைவ்ல போயிட்டு இதை மாத்து அதை மாத்துங்கிற வேலையே இருக்கக்கூடாது. அங்க வந்தா ரூல் அப்ளை பண்ணி என்ட்ரி எடுக்க போறோம், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா. இன்னைக்கு எக்ஸ்பைரி டியூஸ்டே, இனி வந்து செவ்வாய்க்கிழமை தான் இனிமே எக்ஸ்பைரி. அதுவே ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம், அதனால இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேல நம்மளுடைய 0 to euro கால் பண்ற ஸ்டூடெண்ட் அந்த ரூலை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரூல் மட்டும் இம்பார்ட்டன்ட்ங்க. அதுலேயே நான் வந்து சொல்லிக் கொடுக்கறதோட சரி 0 to euro கால் நான் எடுக்கிறது இல்லைங்க. அது 0 to euro கால்லே சேஃப் ட்ரேட் 0 to euro கால் வருது இல்லையா, அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், என்ட்ரி எடுப்பேன். புரியுதுங்களா. அது சேஃப் ட்ரேட்ல 0 to euro கால் வந்து நானும் எடுப்பேன். அப்போ உங்களுடைய இதை வந்து இன்னைக்கு டைம் வேல்யூ எனக்கு இல்லை, மார்க்கெட் இன்னைக்கு வந்து ப்ரீமியம் ஈஸியாக கரைஞ்சிருது சார், எக்ஸ்பைரி டேல எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னாங்கள, சிம்பிள். நெக்ஸ்ட் வீக் கால்குலேஷனை போயிட்டு நம்ம அதில் கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ என்ன வருதோ அந்த வேல்யூ பயன்படுத்தி அதில் ட்ரேட் பண்ணுங்க, இந்த மாதிரி பயமா இருக்கிறவங்க. மற்றபடி எக்ஸ்பைரி டேல நிறைய நீங்க கற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு தெளிவான விடைகள் சொல்லிட்டு மார்க்கெட் நான் இந்த ப்ரீமியம் இங்கே தான் போக போறேன்னு சொல்லும். அதனால நிறைய கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இன்னைக்கு 24,600 call 58 rupees above sustain, market will go up, below sustain market will go down. அப்போ மார்க்கெட் வந்து அப்சைட் போகுமா டவுன் சைட் போகுமா அப்படிங்கிறது மட்டும் தான் நான் சொல்றேன். இங்க நான் வந்து இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லவே கிடையாது. 22,600 கால் வந்து 58 ரூபாய்க்கு மேல இருந்தா என்ன நடக்குது, கீழே இருந்தா என்ன நடக்குது, அவ்வளவுதான், சிம்பிள். சரி, அதே போல ஒரு 58 ரூபாய்க்கு மேலதான் இருக்காரா, ஃபால்ஸா கூட இருக்கலாம், திடீர்னு கீழே இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம், மேலே தூக்கலாம். அப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது, ஃபால்ஸா நம்மளை ஏன் ட்ராப் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, அது இங்கிருந்து போனா ஒரு வேலையில திரும்பி ஆகணும், இதர் டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். அதே போல கீழே வந்தாலும் ஒரு டைரக்ஷன் திரும்பணும் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஒரு சைக் ஒரு வேலையில திரும்பியே ஆகணும். நான் வந்து யூடியூப்ல ஒரு வேல்யூ மட்டும் கொடுக்குறேன். அந்த இடம் வரும்போது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.